ஹலோ கைஸ். ஸோ இந்த செஷனில் பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்என்ஆர், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் டீச் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து, நீங்கள் எஸ்எம்சி வந்து இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு நான் போடும்போது ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டில் அப்போத்துலேருந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நடுவில் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இன்னும் ஸ்டில் வந்து எஸ்எம்சியில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஸ்டில் நான் எஸ்எம்சியில் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எஸ்எம்சி அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு, ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல் சொல்லி ட்ரேடிங் சொல்லி வந்துட்டால் அதில் டெக்னிக்கல் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அது சிம்பிளாக இருக்கணும். ஏன்னா கேஸுங்க கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன். ஸோ கேட்டுக்கோங்க. என்னென்னா ஒரு டெக்னிக்கல் அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம், அது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது லேர்ன் பண்ணுறதுக்கு 2-3 வருஷம் ஆகும் அட்லீஸ்ட்டு, நல்லா லேர்ன் பண்ணுறதுக்கு, மாஸ்டர் ஆகிறதுக்கு. ஸோ அதேமாரி சைக்காலஜி அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதாவது டெக்னிக்கலியே நான் ஈஸின்னு சொல்கிறேன், சைக்காலஜி கஷ்டம்னு சொல்கிறேன் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றத பாருங்கள். சேம் டைம் அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் நீங்கள் பெரிய டியூரேஷன் ஆகும்போது ப்ராஃபிட்டபிள் ஆகுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ரொம்ப பெரிய டியூரேஷன் எடுக்கும். அவ்வளோ டியூரேஷனை நீங்கள் சேம் மைண்ட் செட் கற்றுப்பேன், நான் லேர்ன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்றது தாங்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது. ஸோ சிம்பிள், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் 8 மாதத்துக்கு மேலே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அது காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு அர்த்தம். எஸ்எம்சி கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேங்களா? ஆனால் ஐசிடி அப்புறம் வெக் ஆஃப் தேரி இதெல்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டடு, ஓகேங்களா? ஸோ பீப்புள்ஸ் ஈஸியாக வந்து அது அப்ரோச் பண்ணிவிட்டு எஸ்எம்சி வந்து பேங்க்கு ஃபாலோ பண்ணுறது, ஐசிடிலாம் பேங்க்கு ஃபாலோ பண்ணுறது, நான் அதில் ட்ராவல் பண்ணுறேன், ஃபுட் பிரிண்ட்டு தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாங்க, சரிங்களா? யூஸ்வலாகவே எங்கள் மில்லியன்ஸில் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், இங்கே மில்லியன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க எஸ்என்ஆரோ இல்லை ட்ரெண்ட் லைனை வச்சு நான் ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ஒருத்தரை கூட எஸ்எம்சி ஃபாலோ பண்ணுறவங்க மில்லியன்ஸில் ட்ரேட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது, ஓகேங்களா? அப்போ இது வேஸ்ட்டானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து மில்லியன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்ட்ராட்டஜி காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறது கிடையாது, ஒர்க் ஆகாமல் சொல்கிறது கிடையாது, காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்க மாட்டாங்க. அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது சைக்காலஜி. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சூப்பர் சிம்பிள், சரிங்களா? இது ஈஸியாகவே 3 to 4 மந்த்தில் கற்றுக்க முடியும். செம்ம ஹை ப்ராபபிலிட்டி, எஸ்எம்சியோட ப்ராபபிலிட்டி அதிகம், பட் ஆனால் ஆர்ஆர்ன்றது 1:3 தான் கிடைக்கும், ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கணும். ஓகே கைஸ், ஸோ நான் இந்த கான்செப்ட் பற்றி போவோம். இதில் டோட்டலாகவே கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 வீடியோ அப்படின்றது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக தான் நான் கண்டினியூஸ் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் இது, இந்த கான்செப்டில் 5 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5மே ஃபர்ஸ்ட் சாப்டர், ஓகே? ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த 5 டாப்பிக்கும் கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சாப்டர்ஸு, அதில் இருக்க டாபிக்ஸு, அதில் இருக்கக்கூடிய கான்டென்ட்டுன்றது, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதிலே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, குயிக்காக லேர்ன் பண்ணலாம், சீக்கிரமாகவும் ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா? ஏன்னா ப்ராபபிலிட்டின்றது ஹை. ஸோ நான் சொல்கிறது அப்படியே லேர்ன் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது நிஜமாகவே $1 million ஸ்ட்ராட்டஜி. ஸோ லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஓகே? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஹவு டு ஃபைண்ட் த லெவல்ஸ் யூஸிங் சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ். ஸோ சப்ளை டிமாண்ட்ஸ் அப்படின்றது யூஸ்வலாக நீங்கள் எவ்ரி ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது கிரிப்டோ கரன்சிஸாக இருக்கட்டும், கமாடிட்டி இண்டிசஸு, ஈவன் ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, இந்தியன் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுமே சப்ளை டிமாண்ட்லேயும் வால்யூமில் தான் மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, இது நான் பிலீவ் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கம்ப்ளீட்டாக வால்யூமும் சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணது தான், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள், இந்த எஸ்என்ஆர் லெவல்ஸை யூஸ் பண்ணி, எஸ்என்ஆர் லெவல்ஸுன்றதும் ஒன்று தான், சப்ளை டிமாண்ட்ஸும் ஒன்று தான். ஸோ இதை வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். கீ லெவல்ஸாக இதில் ஒரு பேசிக் திங் பாருங்கள், இந்த ஆர்பிஆர் அப்புறம் டிபிடி இதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே சப்ளை டிமாண்ட்ஸில் டெக்னிக்கல் வேர்ட்ஸு, ஷார்ட் ஃபார்மாக. ஸோ ஆர்பிஆர்னா ரேலி பேஸ் ரேலி, டிபிடினா ட்ராப் பேஸ் ட்ராப், ஓகே? ஸோ இது ஒரு பேசிக்கு. இதில் எஸ்என்ஆர் லெவல் ட்ராப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லோ, இது ஹை இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்து ரேலி போயாச்சு. அகெயின் மார்க்கெட் இங்கே பை போகணும் அப்படின்னா இந்த பேஸோடைய ஹையை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை போகுது. அதாவது இந்த ஹை இந்த லெவலில் வச்சுக்கோங்க, நீங்கள் கர்சர் வச்சுருக்கேன்ல, இந்த லெவல் டு இந்த லெவல், இது வந்து
பேஸ் ஏரியா. மார்க்கெட் வந்து இங்கே டச் பண்ணிட்டு போகலாம், இல்லை மிட்டில் டச் பண்ணிட்டு போகலாம், இல்லை லோவில் டச் பண்ணிட்டு போகலாம், ஏதாவது மிட் பேஸில். பட்னா இங்கே டச் பண்ணிடுச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பை தான் பண்ணுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே தான் கரெக்டாக டச் பண்ணிட்டு போகலாம் சொல்ல முடியாது யாராலையும். ஸோ சேம் டைம் மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஆகிய நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டச் பண்ணிட்டு போச்சு, அதே மாதிரி இங்கேயும் டச் பண்ணிட்டு போகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஆனால் இங்கே மார்க்கெட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லெவல் அப்படின்றது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஓகேங்களா? இங்கே கோடு விட்டு போட்டிருக்காங்கல்ல, இந்த லைன்ஸ் அப்படின்றது பவுன்ஸ் பேக் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மார்க்கெட் அதே மாதிரி நம்ம இப்போ சொன்னல, இப்போது இந்த ஏரியா டு இந்த ஏரியாவில் மார்க்கெட் எங்கே வந்தால் டச் பண்ணிட்டு போகலாம், அதுக்கு இந்த மிட்டில் டச் பண்ணிட்டு போகலாம், இந்த லோவில் டச் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தானே இங்கேயும் இது லோ, இது மிட்டு, இது ஹை, இதில் எங்கேருந்து வேணால் மார்க்கெட் டச் பண்ணிட்டு போகலாம். இது பேஸ்டாக இருந்தால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் ஒன்ஸ் மார்க்கெட் இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கேண்டல் கன்ஃபர்மேஷன் பைக்கு போல் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் சரி இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, பைக்கு செல்லு தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி இந்த ஒரு பவுன்ஸ் பேக்கும் மார்க்கெட் இந்த பவுன்ஸ் பேக் அப்படின்றது இங்கே டச் ஆச்சு அப்படின்னா ஒரு மேலே போகும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். அதுதான் பவுன்ஸ் பேக் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ணி ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா அது அந்த அந்த ஸ்டாப்பிங் இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த பவுன்ஸ் பேக் அப்படின்றது இந்த மிடில் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அதுக்கு இந்த மாதிரி ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டு அகெயின் செல் ஆகலாம் சொல்ல முடியாது. ஆனால் டோட்டலாக இந்த ஏரியா டு டோட்டலாக இந்த ஏரியா டு இந்த ஏரியா மார்க்கெட்டில் எங்கேருந்து வேணால் பவுன்ஸ் பேக் ஆகலாம், எங்கேருந்து ஆகலாம், இல்லை எங்கேருந்து ஆகலாம் சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட்டில் ஒன்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு சப்போர்ட் பிகமாக ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு செல் பண்ணுவீங்க அன்டில் இந்த ஒரு பவுன்ஸ் பேக் ஏரியா வரையும். ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் இதுதான் டெய்லியோட இதில். கேஸ் நீங்கள் இங்கே எஸ்என்ஆரை ட்ராப் பண்ணுறதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேமில் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு எஸ்எம்சின்னு சொல்லி வந்துட்டால் அதில் எத்தனை ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஹை டைம் ஃப்ரேம், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணுவோம், லோ டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்போம், இன்டியூஸ்மெண்ட்டு, பிரேக் ஆஃப் ஸ்டிச், ஆர்டர் பிளாக்ஸு இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அந்த கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ரெக்குயர்மெண்ட்டெல்லாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இதுலேயும் ஒர்க் இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே இதுலேயும் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆனால் இதில் 80% அனாலிசிஸ் அப்படின்றது சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே முடிச்சிடும். ஓகேங்களா? இதில் டோட்டலாக யூஸ் பண்ணுறதுன்றது 2 டைம் ஃப்ரேம் தான். ஒன்று டெய்லி, அப்புறம் 30 minute 4 hours அப்படின்றது ஒன்று இருக்குது. அது வந்து கன்ஃபர்மேஷனுக்காக பார்த்துப்பீங்க. ஓகே, நம்ம 3 கூட வச்சுப்போமே, 3 டைம் ஃப்ரேம். ஸோ இதில் 80% அனாலிசிஸ் டெக்னிக்கல் அப்படின்றது இந்த சிங்கிள் டைம் ஃப்ரேம், அதாவது டெய்லிலேயே முடிச்சோம். நம்ம எல்லாருமே வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் டே ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் டெய்லி டைம் ஃப்ரேம் பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற டைம் ஃப்ரேம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம டெய்லியில் பண்ணுறோம் அப்படின்னா டே ட்ரேடர்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எஸ்என்ஆர் அப்படின்றது டெய்லி டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் ட்ராப் பண்ணுவோம். ஓகே, ஸோ மார்க்கெட்டை வந்து இந்த ஏரியாவிலேருந்து ரீடெஸ்ட்டு பார்த்து செல் பண்ணுறோம். இந்த பவுன்ஸ் பேக் ஏரியான்றது டேக் ப்ராஃபிட் ஒன்று. ஸோ இதில் யூஸ்வலாகவே டிபி நீங்கள் என்ட்ரி லோ டைம் ஃப்ரேம் 30 minute பார்த்து எடுத்தாலுமே இங்கே டிபின்றது 1:3 மினிமம் கிடச்சிரும், 99% கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே கிடைக்கிறது எல்லாமே பேஸ்டாக அந்த செட்டப்ஸை பொறுத்திருக்கு. கேண்டல் கன்ஃபர்மேஷன், இந்த கேண்டல் கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதோட சைஸை பொறுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சொல்ல முடியாது, 1:8 வரைக்கும் கூட போகலாம். ப்ராபபிலிட்டி ஹை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் செல் பண்ணுறீங்க, செல்லுக்கு இங்கே ரெட் கலர் பாருங்கள், ரெட் லைனு, இதில் செல் ஆகிட்டுருக்கு ட்ரெண்டு அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது எல்லாமே இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செல்லுக்கான கண்டினியூஷனில் மார்க் பண்ணுவீங்க. பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த பவுன்ஸ் பேக்கை நீங்கள் எதுக்கு வச்சுக்கணும், அதெல்லாம் மார்க் பண்ண தேவைன்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் செல்லுக்கு போச்சு அப்படின்ற பட்சத்தில் டிபிக்கு இந்த பவுன்ஸ் பேக்கை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது ஒரு பேசிக்கான எஸ்என்ஆர். இதுலேயே அட்வான்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு வீடியோவில் முடிச்சிட முடியாது. ஸோ இது ஒரு பேசிக் நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுன்ஸ் பேக் ஏரியாவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் பை போகுது அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்றது பிரேக் பண்ணி அப் சைடில் போகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்டாக மாறும். அகெயின் இது இப்போ பவுன்ஸ் பேக் ஏரியாவாகிடும். ஓகே, இந்த ஏரியா அகெயின் பவுன்ஸ் பேக் ஏரியா ஆகுன்றேன், சப்போர்ட்டாக மாறிடும். ஓகே, அகெயின் பை போகும். இந்த ஒரு ஹைன்றது பவுன்ஸ் பேக் ஏரியா ஆகிடும். இங்கே நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த பவுன்ஸ் பேக் ஏரியா ஃபார் பைக்கு.
ஸோ ஹோப் யூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இங்கே யாரும் பிகினர் கிடையாது, ஆல்ரெடி எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பேஸுக்கு, இது நான் உங்களுக்கு ஒரு ரியல் சாட்டில் காட்டுறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணுறது எப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். இது என்னுடைய லைவ் மார்க்கெட்டு கரண்ட் ப்ரைஸில். ஓகே, ஸோ இப்போ நான் எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ் கிடச்சாலே போதும். ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்றது இந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, இது என்னோடய ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் இதோடைய சப்போர்ட். நான் ஏன் இது பாடி தான் நான் மார்க் பண்ணுறது, ஓகேங்களா, இல்லை எக்ஸாக்டாக மார்க் பண்ண முடியல இதில். ஸோ இந்த பாடி தான் என்னுடைய சப்போர்ட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்னுடைய ஹை லெவல் ப்ரைஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டிமாண்ட் சப்ளை ஏரியா. ஸோ இது லைவ் மார்க்கெட்டு, இது ரீசனான ஹைன்றது ரெசிஸ்டன்ஸாக போட்டேன், இது சப்போர்ட்டு. ஓகே, மார்க்கெட் அகெயின் பை போகுது அப்படின்னா இங்கேருந்து இதே லெவல் வாங்க வந்தீங்கன்னா இங்கேருந்து மேலே இது ரேலி பேஸு ட்ராப்பு, ரேலி பேஸ் ரேலி இப்போ ட்ராப்னு வந்திருக்குல்ல, இந்த ஏரியா தான் என்னுடைய நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. கரெக்டாக இந்த இதில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிருப்பாருங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் இருக்குது, ஓகேங்களா, சும்மா மார்க் பண்ணலை எஸ்என்ஆர் லெவல்ஸ் எல்லாம். இது இல்லை பெரிய சைக்காலஜி இருக்கும். இது எல்லாமே லைக் டீட்டெயிலாக போக வேணாம், பட் நான் சொல்கிறது மட்டும் அப்படி கேளுங்க. இந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது போதும். ஸோ இது என்னுடைய ரீசெண்டான ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி இங்கேருந்து மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, இது என்னோடய ரெசிஸ்டன்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே சப்போர்ட்டு, இங்கேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ரேலி பேஸ் ரேலி தான். ரேலி இந்த கேண்டில் இருக்குல்ல, வீக்கான கேண்டில், இது வந்து ஒரு பேஸு ரேலி. நீங்கள் சப்ளை டிமாண்ட் வந்து டீட்டெயிலாக வச்சுருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. அப்புறம் எப்படி நான் கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த ஒரு விக்கு, இது வந்து ஒரு ஹிடன் பேஸ் கேண்டில். ஓகே, ஸோ இதுவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஒரு சப்போர்ட்டாக. அதுக்கப்புறமா இந்த ஏரியாவை, இந்த ஒரு விக்கை நான் சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த விக்கை நான் மார்க் பண்ணோம், இந்த பீரேஷ் கேண்டிலோட விக் இருக்குல்ல ஹை, இதை நான் மார்க் பண்ணணும்னா ஆக்சுவலாக நான் இதுதான் பண்ணணும். நான் ஏன் இது பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு இம்பேலன்ஸு. இவ்வளோ பெரிய ப்ரைஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே டேப் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் தான் வருமே தவிர இந்த லோக்கோ அவ்வளோலாம் வர்றதுலாம் கஷ்டம். ஓகே, இந்த லோ வரையெல்லாம் வர்றதுலாம் கஷ்டம். வராதுன்னு சொல்ல, பட் ஆனால் ரேரு. ஸோ நம்ம இங்கே எப்போவுமே சேஃபான மெத்தட் மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறது. ஸோ அப்போது இந்த இம்பேலன்ஸில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் டச் பண்ணல போதும், டேப் பண்ணுறதே பெருசு. ஸோ அப்போது இந்த கேண்டிலோட விக்குன்றதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய கீ லெவல்ஸு. இங்கேருந்து மேலே போனோன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃப்யூச்சரில் பை போதுன்னு வச்சுக்கோங்களேன், பவுன்ஸ் பேக் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போது மேலே போய்ட்டுருக்கு பவுன்ஸ் பேக் ஏரியான்றது இது என்னுடைய ஏரியா. நெக்ஸ்ட் இங்கேருந்து லெஃப்ட் வந்தீங்க அப்ஸில் இது என்னுடைய லெவல், அதுக்கப்புறம் இது என்னுடைய லெவல், அதுக்கப்புறம் இதோட லெவல். ஸோ இதெல்லாம் தான் ஈஸி, உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல. அதே தான் என்னென்னா மார்க்கெட்டில் எஸ்என்ஆர் ட்ரா பண்ணும்போது நீங்கள் ஒரு 70 to 80% கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். ஓகே, 100%லாம் யாராலும் பண்ண முடியாது. ஈவன் நானே வந்து 100%லாம் எஸ்என்ஆர் ட்ரா பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் ஒரு 95% பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு 80% பண்ணிட்டாலே போதும் ஸ்டார்டிங்கில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் 80%. ஓகே, ஸோ இதுவே போதும். இப்படி பண்ணும்போது நீங்கள் தப்பாக மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈவன் மார்க்கெட்டே சொல்லிடும் அது தப்பான ஒரு கீ லெவல். எப்படின்னா இது வந்து ஒரு எஸ்என்ஆர் லெவல். ஸோ நீங்கள் இது தப்பாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேண்டில் இங்கே இந்த இடத்துல ப்ராப்பராக பிரேக் பண்ணியிருக்காது. சரியா பிரேக், நீங்கள் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சின்னு இருப்பீங்க, இது ஒரு எஸ்என்ஆர் ட்ரா பண்ணிவிட்டு. ஆனால் இங்கே பிரேக் பண்ணியிருக்காது, இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சிடும். அடுத்த கேண்டில் வந்து இங்கே செல் ஆகிடும். இது ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஆகிடும், இது ஒரு பை செல் கேண்டலாக. அதாவது க்ளோஸிங்க ஓப்பனிங்க, க்ளோஸ் புல்லிஷு, ஓப்பன் வந்து பீரிஷு. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு மார்க்கெட்டே சொல்லிடும் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான எஸ்என்ஆர் லைன் கிடையாது பிரேக் அவுட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் லெவல்ஸை மாற்றிப்பீங்க, சேஞ்ச் பண்ணிவிடுவீங்க, சிம்பிள். ஸோ 80% நீங்கள் பண்ணிட்டாலே போதும், மார்க்கெட் உங்களுக்கு போக போக சொல்லி கொடுத்துரும் எல்லாமே கீ லெவல்ஸை பொறுத்த வரையும். ஸோ இந்த லெவல்ஸை ட்ரா பண்ணுறதுன்றது இவ்வளோ தான். ரீசெண்டான இப்போ செல் பண்ணுறீங்க அப்படின்னா பவுன்ஸ் பேக்குன்றது புல்லிஷ்லேருந்து எடுப்பீங்க. கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பிஆர்எஸோட ப்ரீவியஸ் ஏரியா தான் சப்ளை ஏரியா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ டச் பண்ணிவிட்டால் மார்க்கெட் செல் ஆஃப். இதுதான் நம்ம எங்கேயும் பார்த்தோம் ரீசெண்டான லெவல்ஸை. ஸோ அகெயின் மார்க்கெட் பை போகுது அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவை பிரேக் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட்டு ரீடெஸ்ட்டு அகெயின் பை, ஓகேங்களா. டிபின்றது இந்த ஒரு ஏரியா தான் பவுன்ஸ் பேக் ஏரியா. மார்க்கெட்டிங் வந்து செல் ஆகலாம் இல்லை கண்டினியூ ஆகலாம். அது ஒரு செகண்ட் செனாரியோ, ஆப்ஷன் 2 அது. ஆனால் டேக் ப்ராஃபிட் வைக்கிறதுன்றது இங்கே தான். இங்கே மேக்ஸிமம் செல்லை டச் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் செல் ஆஃப் தான் ஆகும். அதாவது செல் ஆகிட்டு மார்க்கெட் அகைன் கண்டினியூ கூட ஆகலாம். பட் ஆனால் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும்ன்றது கான்செப்ட்டு.
ஓகே, ஸோ செகண்ட் கான்செப்ட் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸில் இங்கே நான் எஸ்என்ஆர் மார்க் பண்ணுறேன்ல, இதில் இது எந்த கேண்டலில் பேஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்றது இருக்குது. அதில் எத்தனை கேண்டில் அப்படின்றதும் இருக்குது. நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டும்போது புரியும். ஸோ இதில் ரேலி கேண்டில் இருக்குது, புல்லிஷ் கேண்டில், பேஸு, ரேலி. இதில் நான் எஸ்என்ஆரை ட்ரா பண்ணுறதுன்றது இந்த ஹை இதுதான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ரீடெஸ்ட்டுக்கு கேண்டில் வருதில்ல, இந்த கேண்டில் அப்படின்றது கரெக்டாக இந்த ஏரியாவை டேப் பண்ணிவிட்டு போகணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த ஹை டு இந்த லோ இருக்கா, இதில் இது மிட்டு. ஸோ இதில் இங்கே ஹைலியே டச் பண்ணிவிட்டு போகலாம், இல்லை மிட்டில் டச் பண்ணிவிட்டு போகலாம், இல்லை லோ வரையும் வந்துட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து டச் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, ஸோ இங்கே டச் பண்ணிவிட்டு போகுது அப்படின்னா இந்த டியூரேஷனுக்குள்ளே இவ்வளோ பெரிய கேப்புக்குள்ளே எங்கே வேணால் டச் பண்ணிவிட்டு போகலாம். அது மேட்ரு கிடையாது. அது பேஸ்ட் அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு டிமாண்ட் ஏரியாவில், அப்போ நான் இங்கே செல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள், இந்த பேஸ் கேண்டல்ன்றது எவ்வளோ கேண்டில் வந்துருக்கு, ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 ஆல்மோஸ்ட் 5லேருந்து 6 கேண்டில் வந்துருக்குல்ல இந்த பேஸ் இடத்துல. மார்க் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துப்பீங்க. ஓகே, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரீட்ரஸ் ஆகலாம் அப்படின்ட்டு தான் பாயிண்ட்டு. ஓகே, இந்த ஒரு சினாரியோ பார்த்துக்கோங்க. பைக்கு சேம் சினாரியோ செல்லு. ஸோ அதேமாரி இங்கே வந்து ஒரு செல் கேண்டில் ட்ராப் பேஸ் ட்ராப்பு, அகெயின் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதாவது ட்ராப் பேஸ் ட்ராப்போட ஹை, இது லோ. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக போடுறேன். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இங்கேயும் செல் ஆஃப் ஆகலாம், இல்லை இந்த மிடில்லையும் வந்து ரீடெஸ்ட் கொடுத்துட்டு லைக் டீப்பான புல் பேக் வந்துட்டு செல் ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் போய்ட்டு இங்கே கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துடும் செல் ஆகலாம். ஓகே, ஸோ அது பேஸ்டாக அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்திருக்கு. இந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டு பை ட்ரெண்டு இது வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போயிருக்கு. இதோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது பாருங்கள், செல் ஆகிட்டு பை ஆகிட்டு அகெயின் வீக்கான ஒரு பை. ஏன்னா இவ்வளோ பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க முடியுதுல்ல செலஸால், அப்போது இது வந்து வீக்காக இருக்காங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லிவிடுங்க உங்களுக்கு ட்ரெண்ட் எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இந்த ஏரியாவை பார்த்தீங்களா, இங்கே மார்க்கெட்டை இந்த ஏரியா கூட டச் பண்ணலை எக்ஸாக்டாக. ஆனால் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்றதுனால தான், செல்லஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்றதுனால தான் அவங்க இவ்வளோ தூரம் விடல. அதனால தான் மார்க்கெட்டில் பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் செல்லு அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸில் அது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. அதில் ஒரு ஃபஸ்ட்டு டைப் இது. செகண்ட் டைப்பு பாருங்கள். செகண்ட் டைப் வந்து ட்ராப் பேஸ் ட்ராப்பு. நம்ம இங்கே ஒரு மல்டிபிள் கேண்டில்ஸ் பார்த்தோம்ல, 4-5 கேண்டில்ஸ்னு சொல்லிட்டு, அதே தான் இங்கே 2 கேண்டில் வந்துச்சுனாலும் சரி. ஓகே, ஸோ அது இது ஒரு செகண்ட் டைப்பாக அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது பிஹைண்டில் ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த டாபிக் வரும்போது அப்போ சொல்லும்போது இது நல்லா புரியும். அதே மாதிரி இந்த டாபிக் இதில் இந்த ஒரு ஏரியாவும் மார்க்கெட் எக்ஸாக்டாக டச் பண்ணிவிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா இந்த ஹை இருக்குல்ல இது வரையும் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து போகலாம். இந்த டியூரேஷனுக்குள்ளே எங்கே வேணால் டச் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே 2 கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதே கான்செப்ட். அதே மாதிரி பைக்கு சரிங்களா. ஓகே, அதே மாதிரி பை பாருங்கள். சரி, இங்கே 2 கேண்டில் இருக்கலாம், இல்லை ஒரு கேண்டில் இருக்கலாம், அது மேட்ரு கிடையாது. இங்கே பாருங்க, 2 கேண்டில் இருக்காங்க, ரேலி பேஸ் ரேலி, மார்க்கெட் டச் பண்ணி பை போயிருக்கு. இதையும் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து இந்த டியூரேஷன் எங்கே வந்தாலும் டச் பண்ணிட்டு போகலாம். சரி, ரேலி பேஸ் ரேலி. ஓகே, இங்கே கூட பாருங்கள் ரேலி பேஸ் ரேலி. இந்த டியூரேஷனில் எங்கேருந்து வேணால் டச் பண்ணிட்டு போகலாம். விச் மீன்ஸ் பை. இங்கே ரேலி பேஸ் ரேலி, இது கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட்டு அகெயின் பை. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தடு. ஸோ கேண்டில் பிரேக் இந்த மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஸ் ஏரியாவில், இந்த பேஸ் ஏரியான்றது இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸாக வரும். ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க் பண்ணுறதுன்றது இந்த ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக லைக் இங்கே இந்த ஹைலேருந்து இந்த லோ வரையும் மார்க் மார்க் பண்ணும்போது ஹையில் மட்டும் தான் மார்க் பண்ணுவீங்க. ஆனால் கன்சிடர் பண்ணுறதுன்றது இந்த ஃபுல் டியூரேஷன் பண்ணணும். சரிங்களா, இந்த ஃபுல் பிப்ஸ் பண்ணணும். ஸோ மார்க்கெட் எங்கேருந்து வேணால் டர்ன் ஆகலாம். ஓகே, ஸோ டர்ன் ஆகும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் லோ டைம் ஃப்ரேம் நடக்கும்ல, அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த சாப்டரில் சொல்கிறேன். இங்கே பெரிய வேலைங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா,
இங்கே கூட நினைக்கலாம். ஸோ கேண்டில் வந்து இங்கே டச் ஆகிருக்கு, டச் ஆகிட்டு இங்கேருந்து போக போதா இல்லை எங்கேருந்து போக போதா அப்படின்றத நான் எப்படி லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து வே இருக்குது, நான் அதான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இங்கே டச் ஆகிட்டு இங்கே டச் ஆகிட்டு இவ்வளோ பெரிய கேண்டில்ஸ் இருக்குது, இங்கே வந்து 4-5 கேண்டில் கூட டச் பண்ணிவிட்டு அகைன் செல் ஆகலாம்ல, அது எப்படி கண்டுபிடிக்கிறது கரெக்டாக என்ட்ரி அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரீடெஸ்ட்டு. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ரீடெஸ்ட்டில் பாருங்கள், இதுலேயே பாருங்கள், இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த ஒரு மெத்தட் தான். ஏன்னா கேண்டில் வந்து இந்த மெத்தட் கிடையாது, இந்த மெத்தடு. ஸோ இப்போ ரேலி பேருக்கு பேஸு ரேலி. ஓகே, இது வந்து ஜஸ்ட் இமேஜின், இது வந்து Jan 1, ஓகேங்களா, ஜனவரி ஃபஸ்ட்டு டேட் அன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் ஆகுது. 2ஆம் தேதி ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு பை போகுது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான மெத்தட் தான் நான் மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறது. ஓகே, செகண்ட் மெத்தட் இருக்குது, அதுவும் எடுப்பேன். ஸோ இது தவிர்த்து நிறைய மெத்தட்லாம் இருக்குங்க, ஓகேங்களா, அதெல்லாம் நான் ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் நம்மளுக்கு ஒரு 1-2 மெத்தட் தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ அது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபார்மேஷன் நடக்கும்போது அந்த டைமில் உங்களை தவிர யாராலையும் அந்த ட்ரேட் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, பை போகுதா செல் போகுதா இல்லை எங்கேருந்து போகுதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அதுதான் தேவை. நம்ம வந்து எல்லா மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம், 24 hours நம்ம நினச்சலாம் மார்க்கெட்டில் உட்கார முடியாது, எல்லா மார்க்கெட்டும் எல்லா மூவ்மெண்ட்டும் அப்படி நடக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த 2 மெத்தட் தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகே, ஸோ இந்த Jan 1 கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, செகண்ட் கேண்டில் ரீடெஸ்ட்டு பை. இந்த மாதிரியான அடுத்த கேண்டிலே ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டு பை போகுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பர். எப்படின்னா அடுத்த டேவே வந்து இங்கே 30 minutes கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை பண்ணிடலாம். அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்தடுத்த சாப்டர். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி பிரேக் அவுட் ஆகும், நேற்று பிரேக் அவுட் ஆகும், இன்றைக்கி ரீடெஸ்ட் ஆகிட்டு இன்றைக்கே பை ஆகும், ஓகேங்களா, அது ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ அதே மாதிரி செல்லுக்கு பாருங்கள். ஸோ கேண்டிலில் ட்ராப்பு. ஓகே, இதுவும் ட்ரேடிங் வியூவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ட்ராப்பு ஆனதுக்கப்புறமா ரீடெஸ்ட்டு அகெயின் செல்லு. அதாவது இன்றைக்கி வந்து நேற்று பிரேக் அவுட் ஆகிருக்கு டவுன் சைடில், அப்புறம் இன்றைக்கி ரீடெஸ்ட் கொடுத்து செல் ஆகுறது, இது ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ இந்த மெத்தட்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்து நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்துடலாம் ஈஸியாக பை செல்லு. செகண்ட் டைப் இருக்குது. செகண்ட் டைப் என்னென்னா, சரி இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு அப் சைடில், ஆனால் நெக்ஸ்ட் டே இங்கே ரீடெஸ்ட் கொடுக்காம அடுத்த நாளுக்கு அப்புறம் வந்து ரீடெஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல நிறைய கேண்டில் நடந்து அதுக்கப்புறம் பை போயிருக்கு. இது வந்து சூப்பராக இதுவும் அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னா சரி, இந்த பிரேக் அவுட் ஆனது நேற்று இந்த கேண்டில் வந்து ரீடெஸ்ட் கொடுத்துருந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரைட்டாக 30 minutes போய் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணிவிடுவேன். ஓகே, கேண்டில் கன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் கன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்கப்புறமா செஷன்ஸ் எந்த டைமில் வந்து அந்த கேண்டில் வந்து டச் ஆகிட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, ஒரு 3 ரெக்குயர்மெண்ட்டு, ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வேறு. இங்கே ரீடெஸ்ட்டு கொடுத்துச்சு செகண்ட் கேண்டில், அதாவது நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கணும் ரீடெஸ்ட் அப்படின்றது, நாளைக்கு கேண்டில் வந்து டச் ஆகுது இந்த மாதிரி அப்படின்னா இங்கெல்லாம் 30 minutes போகக்கூடாது. 30 minutes போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டிலுமே ஒரு கேண்டிலோட இந்த சப்போர்ட் டச் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேண்டிலோட லோ ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே SNR ஆக்ட் ஆகிடும். ஓகே, அது எப்படின்றது சொல்கிற பாருங்க, எங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கான்செப்ட்டு. ஸோ என்னென்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சாச்சு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு விக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து SNR, அதாவது இன்டர்னல் SNR ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ஆனதுக்கப்புறமா டெய்லி டைம் ஃப்ரேமோ இல்லை 4 hour டைம் ஃப்ரேமோ, அந்த 2 டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு டைம் ஃப்ரேம் என்ன ஆகும்னா லோயர் டைம் ஃப்ரேமில் இதுதான் இந்த கேண்டலோட லெவல், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டே இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிட்டு அகெயின் அப் சைடில் பிரேக் ஆகும். இது எல்லாமே நான் 4 hours சொல்கிறேன். ஓகே, அப் சைடில் பிரேக் ஆகும், கேண்டில் க்ளோஸ் வச்சிடும் 4 hours. நெக்ஸ்ட்டு 4 hour டேப் பண்ணிவிட்டு பை போகும் இந்த இடத்துல 4 hour டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் போகும். இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் சாப்டரில் பார்ப்போம். பட் நான் ஓவராலாக இந்த சிங்கிள் டைம் ஃப்ரேமில் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் நான் சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு லோன்றது ஹைஸ் அண்ட் லோஸாக வந்து SNR ஆக்ட் ஆகும் இன்டர்னலில். இது மேஜர் SNR லெவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்டர்னல் ஆஃப்டர் டச் த சப்போர்ட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஏரியாவும் SNR ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ டச் பண்ணி அகெயின் பை போகும். இதெல்லாமே நீங்கள் 30 minutesலேயும் பார்க்க மாட்டீங்க, 4 hours 15 minutesலேயும் பார்ப்பீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சினாரியோ வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில். ஓகே,
ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ்லேயும் பிரேக் அவுட் ஆகிட்டு டவுன் சைடில் பிரேக் ஆகிட்டு அப் சைடில் கேண்டில் க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட்டு கொடுக்கும் 4 ஹவர்ஸில். அதே மாதிரி இதே விஷயம் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அதே மாதிரி கேண்டில் அப் சைடில் பிரேக் ஆகிருக்கா, டவுன் சைடில் கேண்டில் வந்ததுக்கப்புறமா அப் சைடில் பிரேக் ஆகிருக்கு பாருங்கள் இந்த எஸ்என்ஆர் லெவலில் இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில். அப்போது இந்த மாதிரி டைமில் இந்த ஒரு ஏரியாவை ரீடெஸ்ட் கொடுத்து அகெயின் பை போகும். ஓகேங்களா, இங்கே இல்லை, ஏன்னா அது லோயர் டைம் ஃப்ரேம் நடந்திருக்கலாம், அதனால் ஹை டைம் ஃப்ரேம் இல்லை. மேபி இந்த மாதிரி லோயர் டைம் ஃப்ரேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே இதுமாதிரி நடக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் சார்ட்டில் ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோல்டோ ஏதோ ஒரு பேரில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது இந்த நாள் வந்து நடந்துருக்கூடாது, அடுத்த நாள் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள். ஸோ அடுத்த செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹேப்பன் ஆயிருக்கா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லெவல்ஸ் எல்லாம் இன்டர்னலாக வச்சுக்கிட்டு ஹைஸ் அண்ட் லோஸை லைக் இந்த விக்கோடைய ஹை தான் ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸாக மாறுது இன்டர்னல்ஸில். உங்களுக்கு புரியுதா? சூப்பர் சிம்பிள். ஸோ இது ஒரு மெத்தடு, இதே செல்லுக்கு. ஸோ இங்கே டச் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட்டில் இங்கே அடுத்த நாளே எனக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த கேண்டில் இருக்குது, ரீடெஸ்ட் கொடுக்காம அடுத்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க்கெட்டு ரீடெஸ்ட் வருது. இது எத்தனை நாளைக்கு அப்புறம் வேணால் வரலாம், அதுதான் கான்செப்ட்டு. எத்தனை நாளைக்கு அப்புறம் வேணால் வரலாம், அது மேட்ரு கிடையாது. பட் ஆனால் இங்கே டச் பண்ணதுக்கப்புறமா இது ஹை ஆகிடும், இது லோ ஆகிடும். ஸோ கேண்டில் டவுன் சைடில் பிரேக் ஆகிருக்கா, ஸோ இந்த கேண்டில் ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டு அகெயின் ஒரு செல் ஆஃப் ஆகலாம். ஓகேங்களா, இங்கே ஆகலைன்றது மேட்ரு கிடையாது, ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ட்ரி. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு மெத்தட் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது கூட கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு, ஆனால் இங்கே செல் ஆஃப் நடக்கலை. ஓகேங்களா, இங்கே ஏன் நடக்கலை அப்படின்னா இங்கே செஷன்ஸ் இருக்குது, இங்கே டைமிங் சரியில்லை, அதனால தான். அதாவது என்ட்ரி கேண்டில். ஓகேங்களா, இதுக்கு பிஹைண்டில் பெரிய சைக்காலஜி இருக்குது, இருக்குது கைஸ். இதுவும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஜஸ்ட்டு கான்செப்ட், இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் மட்டும் என்ன, டைப்ஸ் ஆஃப் ரீடெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓவர் திங்கிங் வேணாம், இதை நம்ம போக போக டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணதுக்கப்புறமா இது சப்போர்ட், இது ஹைஸ்ன்றது இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிலோட ஹை விற்கிறதுல இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், இது சப்போர்ட்டாக மாறிடும். ஒன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறமா 4 ஹவர்ஸோடைய கேண்டில் டவுன் சைடில் பிரேக் ஆகும், அகெயின் 4 ஹவர்ஸில் ரீடெஸ்ட்டு, அகெயின் செல் ஆஃப். ஓகே, இது லோயர் டைம் ஃப்ரேம்லாம் நம்ம பார்ப்போம். சூப்பர் சிம்பிள். ஸோ அதே மாதிரி இது ஒரு டைப் பார்த்தோமா, அதே மாதிரி அதாவது பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த நாள் ரீடெஸ்ட்டு கொடுக்காம 2 நாளைக்கு அப்புறமா கொடுக்குறது, இல்லை நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு மெத்தடு. அப்புறம் நம்ம யூஸ்வலாக நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபஸ்ட் டேவே பிரேக் அவுட், நான் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டப்பு. நெக்ஸ்ட் டேவே ரீடெஸ்ட்டு கொடுத்து போகிறது. ஸோ இது 30 மினிட்ல என்ட்ரி பார்த்து பை. ஓகே, ஸோ இந்த 2 மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க. சிங்கிள் டேல ரீடெஸ்ட்டு, அதாவது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அடுத்த நாளே ரீடெஸ்ட்டு, அந்த நாளே பை. அப்புறம் செகண்ட் மெத்தட் வந்து அடுத்த நாள் ரீடெஸ்ட் கொடுக்காது, அப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா ரீடெஸ்ட் கொடுத்து பை செல் ஆகும். ஸோ அது செகண்ட் மெத்தட். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரீடெஸ்ட்டு. இவ்வளோ தான் சிம்பிள். நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஸோ அப்புறம் 4th டாபிக் வந்து ஃபைண்ட் எ வேலிட் பிரேக் அவுட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுலேயும் சப்ளை டிமாண்ட் அப்படின்றது இருக்குது. ஓகே, வேலிடான பிரேக் அவுட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எஸ்என்ஆர் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க இந்த மாதிரி. இந்த டயக்ராம் பாருங்கள், சாரி இந்த ஒரு சார்ட்டில் எஸ்என்ஆர் வந்து நிறைய இருக்குது, பிரேக் அவுட் ஆகிட்டு எவ்ரி எஸ்என்ஆர் பக்கத்தில் ட்ரா பண்ணுறோம். பார்த்தீங்களா, இங்கே எஸ்என்ஆர் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்தில் இருக்குது. கேண்டில் ஈஸியாக பிரேக் அவுட் ஆகும். அப்படி எல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா கேண்டிலையுமே நம்மளால் வந்து ஒரு கீ லெவலு அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணிடலாம். பட் ஆனால் எல்லா பிரேக் அவுட்டுமே வந்து நம்மளால் வேலிட் பிரேக் அவுட்டுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஒரு வார்த்தையை, அந்த ட்ரேடிங்கில் ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் பண்ணுங்கள், சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள், அதாவது சப்ளையில் வந்து செல் பண்ணுங்கள், டிமாண்டில் பை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் இருக்கிறதுல ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பு. இந்த ஒரு எஸ்என்ஆர் ஹை ப்ராபபிலிட்டி கொண்டு போகிறது இந்த ஒரு பிரேக் அவுட் தான், இந்த ஒரு டாபிக் தான். இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். இதில் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸோட ஹை இருக்குல்ல, ரேலி ஹை, அப்புறம் இது ஒரு சப்போர்ட்டு லோ. ஓகே, ஸோ இந்த ஹோல் திங் அப்படின்றது ஒரு பேஸ் ஏரியா. கரெக்டுங்களா? இதில் ஹை ப்ரைஸ் அப்படின்றது இது, லோ ப்ரைஸ் அப்படின்றது இது. ஓகே, ஸோ மார்க்கெட்டு ஒன்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது டிமாண்ட் ஏரியா. ஸோ மார்க்கெட் இங்கே வந்து டிமாண்ட் ஏரியாவிலேருந்து பவராக பை ஆகிட்டுருக்கு. பை ஆனதுக்கப்புறமா ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா,
இந்த ஏரியா டு இந்த ஏரியா, இந்த ஒரு இது வந்து ₹1 வச்சுக்கோங்க, இது ₹10. ஓகேங்களா, இந்த ஒரு ரெசிடென்ஸ்ன்றது ₹10. இந்த ₹1 to ₹10ன்றது டிமாண்ட் ஏரியா. இங்கே பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு அர்த்தம். எப்போது இந்த ₹10க்கு மேலே ₹11 மார்க்கெட் டச் பண்ணுதோ அப்போது இது டிமாண்ட் ஏரியாவை வராது. ஓகேங்களா, இது சப்ளை ஏரியாவை மாறிடும். இது எங்கே வந்து வேணால் ரிட்டர்ன் ஆகலாம் மார்க்கெட்டில். ஓகே, இது பையாக போயிட்டே இருக்கலாம், அது ஒரு மேட்ரு. இல்லை இது டச் பண்ண உடனே செல் ஆகலாம், அது ஒரு மேட்ரு. இல்லை இந்த மாதிரி இன் பிட்வீன் டைமில் ₹10 இங்கே ₹20 போய்ட்டு ஒரு செல் ஆஃப் ஆகலாம், அது செகண்டரி. பட் ஆனால் இந்த ஒரு டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பை போக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு ₹10 இருக்குது பாருங்கள், இது வரையும் டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ டிமாண்ட் ஏரியாவில் தான் நம்ம பை பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இப்போ மார்க்கெட் மேலே போயாச்சு, மேலே போயிட்டு இங்கே செல் ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, எப்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆகுது மார்க்கெட்டு. ஆனதுக்கப்புறமா ரீடெஸ்ட்டு, அதாவது சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் அப் சைடில் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆகுது. இந்த டபிள்யூ பேட்டர்ன் இருக்கா, ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ அங்கேருந்து ஒரு பை போகிறோம். இங்கே தான் நம்ம பை பண்ணுவோமே தவிர, பை பண்ணி டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த இடத்துல வைப்போம், டேக் ப்ராஃபிட். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்த அகெயின் திரும்ப வந்து எஸ்என்ஆரை போட்டு இங்கெல்லாம் நீங்கள் பை பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவெல்லாம் பை பண்ணக்கூடாது. பை ஆகும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்றது நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரேடு. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு RR 1:3 to 1:8 இல்லை 1:10 கூட கொடுக்கும், சொல்ல முடியாது சில டைமில். அப்படி இருக்கும்போது இந்த RRம் ப்ராபபிலிட்டியும் நல்ல ஒரு RR சேம் டைம் இது வந்து குவாலிட்டி ட்ரேடு. லைக் எப்படின்னா, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் எங்கேருந்து ஒரு பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல முடியாது. மார்க்கெட் இங்கே கூட இங்கே இந்த ஒரு ஏரியாவை டேப் பண்ணிவிட்டு அகைன் கன்சல்டேட் ஆகிட்டு அப்புறம் கூட பை போகலாம். ஆனால் இங்கே கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த ஃபெயிலியர் நடக்கலாம். ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட்டு இந்த ஒரு ஏரியாவோட ஸ்டாப் லாஸாக அடிக்காது. நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, அகைன் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் இங்கே கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு வழியாக இந்த டிபின்றது அடிக்கும். ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த டைம். பட் ஆனால் இங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஓகேங்களா, ஏன்னா இந்த குவாலிட்டியான ட்ரேடை விட இது பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி லெஸ்ஸு. ஸோ அப்போது இதுதான் இருக்கிறதுல ஹை ப்ராபபிலிட்டி, நீங்கள் இந்த இடத்துல தான் பை பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் ட்ரேடு, தேர்ட் ட்ரேடு, இது அதே மாதிரி இங்கே ஒரு ரீடெஸ்ட்டு கிடைக்கும், மார்க்கெட்டில் பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, இங்கே ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இங்கே ப்ராபபிலிட்டின்றது 90% ப்ராபபிலிட்டி இங்கே பை போகிறதுக்கு சான்சஸ். ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் அப்சைடில் பிரேக் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சாச்சு டெய்லியில், அடுத்த நாள் ரீடெஸ்ட் கொடுத்து போகுது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது 90%. அதேமாதிரி செகண்ட் என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா இது 70% ஆகிடும். அடுத்தது கிடைக்குது அப்படின்னா 50%. ஏன்னா பை ஆகிட்டு போயிட்டே இருக்குல்ல மார்க்கெட். எங்கே வேணால் இங்கேருந்து பை பண்ணணும்னா 90 டிகிரிக்கு பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷனோ இந்த மாதிரி ஒரு வீக்கான ட்ரெண்டை கொடுத்துட்டு போகலாம் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இது 90%, இது 70, இது 50 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற ட்ரேட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் இங்கே இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹைலேருந்து போனதுக்கப்புறமா இங்கே ஆகிற பிரேக் அவுட்டெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேங்களா, எப்போ ப்ரைஸ் வந்து மிட்ருக்கு இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு வருதோ அது மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் லைக் வேலிடான ஒரு ஏரியா, வேலிடான ஒரு கேண்டில் பிரேக் அவுட்டு. அதுவும் இல்லாமல் இங்கே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, லைக் இந்தமாதிரி பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இங்கே ரீடெஸ்ட்டு, இங்கே சிங்கிள் ரேலி, இங்கே ஒரு ரேலி பேஸ் ரேலி இருக்குது, இங்கே ரீடெஸ்ட்டு பார்த்து நான் பை பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பை பண்ணுற ஏரியான்றது டிமாண்ட் ஏரியாவாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரியல் சார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இது இப்போது ரீசெண்டான ஒரு ஃபஸ்ட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரீசெண்டான ஹை, ரைட், இது லோ. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டில் அகெயின் வந்து என்னாச்சு, ட்ராப்னு சொல்லி வந்துச்சு. இப்போ இது ஹை, இது லோ. ஸோ இப்போ லோ ப்ரைஸுக்கு வந்தாச்சு மார்க்கெட்டில். இங்கே லோ ப்ரைஸ் அப்படின்றது என்ன, டிமாண்ட் ஏரியா. மார்க்கெட் எங்கே லோ போயிட்டே இருக்கோ அதெல்லாம் டிமாண்ட் ஏரியா தானே. மேலே போயிட்டே இருந்தது தானே மார்க்கெட் சப்ளை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டிமாண்டை நோக்கி தானே வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது மார்க்கெட் வந்து டிமாண்ட் நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய, நான் இங்கே ஜஸ்ட் இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே கூட பாருங்கள் எக்ஸாக்டாக இருக்குது.
ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்ட் நோக்கி வந்துகிட்டே இருக்கும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்ளை, அதாவது ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டால் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாமா? கண்டிப்பாக பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த டிமாண்டோடைய ஹையை கேண்டில் பிரேக் அவுட் பண்ணலை. இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் இந்த ஒரு ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணலை, ஸ்டில் இது வேலிடு. அப்போது இந்த ஏரியாவில் நீங்கள் ரீடெஸ்ட்டை பார்த்து டேக் ப்ராஃபிட்ன்றது இங்கே வைக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. இந்த மாதிரியான ரீசன் இருக்கணும். நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு சப்ளை டிமாண்ட் அப்படின்றது இருக்கணும். சும்மா கண்ணாப்பண்ணு ஆகிற எஸ்என்ஆர் நம்ம ட்ரா பண்ணுறோம் கரெக்டாக, ஈவன் கரெக்டாக பண்ணாலுமே அந்த இடத்துல கண்ணாப்பண்ணு பிரேக் அவுட் ஆகும். எல்லா பிரேக் அவுட்லேயும் போய்ட்டு ரீடெஸ்ட்டை பார்த்து அடிவாயின் இருக்கக்கூடாது ஸ்டாப் லாஸில். ஸோ மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து செல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பைக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஓகே, மார்க்கெட் பை போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல செல்லுக்கான ஆப்ஷன் பாருங்கள். இது வந்து கேட்குறதுக்கு ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அதை பற்றி நீங்கள் கவலை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இங்கே செல் பண்ணி எங்கள் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகும்போது இந்த பை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பை வந்து நம்ம லைக் டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த ஏரியாலேயோ இல்லை பெரிய ஒரு ட்ரெண்டை பிடிக்க போகிறது கிடையாது. நமக்கு தேவையானது ஒரு ட்ரேடுக்கு அக்கௌண்ட் ஒரு 3 to 5% க்ரோ ஆச்சு அப்படின்னா போதும்ல. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ட்ரேடுக்கு ஒரே ட்ரேட்லேயே அக்கௌண்ட் வந்து 3லேருந்து 5% இல்லை 8% உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளுக்கு அது போதும். ஒரே அக்கௌண்ட்டை ஃப்ளிப் பண்ண போகிறது கிடையாது. 100% கொண்டு போகிறது, 200% கொண்டு போகிறோம், கேம்லிங்காக பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுமாரி இருக்கும்போது நம்மளுக்கு இது போதும். ஓகேங்களா, இதுதான் இருக்கிறதுல ஹை ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட்ஸ் அப்படின்றது இது எனஃப், இந்த செட்டப் எனஃப். இதே மாதிரி தான் செல்லுக்கு. ஸோ மார்க்கெட்டில் பை நோக்கி போயிட்டே இருக்க மார்க்கெட் அப்படின்னா இந்த இடத்துல செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இங்கே ப்ரீவியஸாக ஒரு எஸ்என்ஆர் வரும். இங்கே பார்த்தோம்ல இந்த இடத்துல ட்ராப்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இந்த ஒரு ஏரியாவை கேண்டில் பிரேக் பண்ணும், இந்த ஒரு செல் கேண்டில். அப்போது நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரீடெஸ்ட்டை பார்த்து செல் ஆகலாம். இந்த ரீடெஸ்ட்ன்றது முன்னாடி சொன்ன மாதிரி ரீடெஸ்ட்டுக்கான டைப் பார்த்தோம்ல, இங்கே சிங்கிள் கேண்டில், அதாவது பிரேக் அவுட் ஆன கேண்டில்ன்றது 1ஆந்தேதி, 2ஆந்தேதியை ரீடெஸ்ட் கொடுத்து 2ஆந்தேதியை கண்டினியூ ஆகலாம். இல்லை அப்படின்னா 2-3 நாளைக்கு அப்புறமா ஆகலாம். அது ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் கன்ஃபர்மேஷன்ன்றது இதுதான். ஓகே, ஓகே. ஸோ மார்க்கெட்டுடைய ஹை ப்ரைஸ் எது, லோ ப்ரைஸ் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியாகவே இந்த சப்ளை டிமாண்டையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படின்னா இது முன்னாடி சொன்னால, இது ஹை ப்ரைஸு, ட்ராப்பு, பேஸு, ட்ராப்பு. அப்போ இது ஹை, இது லோ, இது ஹை, இது லோ, இது ஹை, இது லோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா, ஸோ அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இது பேசிக். இந்த ஒரு வீடியோக்கு இந்த ஒரு கான்செப்டில் இந்த நாலேஜ் போதும். ஓகேங்களா, நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போதும் நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போதும் இதில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அட்வான்ஸில் தெரிஞ்சுப்பீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பேசிக்கு. இதில் அட்வான்ஸ்லாம் நிறைய இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம், இந்த டைப்ஸ் ஆஃப் ரீடெஸ்ட்டு இங்கே பாருங்கள். இதில் இந்த எஸ்என்ஆர் எப்படி ட்ரா பண்ணுறோம், அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸு, டைப்ஸ் ஆஃப் ரீடெஸ்டட், ஃபைண்ட் அ வேலிட் பிரேக் அவுட்டு, அப்புறம் வென் டஸ் எஸ்என்ஆர் கெட் எக்ஸ்பயர்டு. இந்த டாபிக் எல்லாமே டெய்லி டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் பெரிய கான்செப்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இதுவே ஈஸியாக இருக்கலாம் மேபி. ஏன்னா இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது. இதுதான் என்னை பொறுத்த வரையும் ஒரு காம்ப்ளிகேட்டடு. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இவ்வளோ தான் பாசின் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்த கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. ஓகேங்களா, இது மட்டும் தான் டாஸ்க் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரையும். ஸோ ஃபைண்ட் அ வேலிட் பிரேக் அவுட்டில் நம்ம இங்கே பார்த்துட்டதுக்கப்புறமா போக நான் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் ஒன்று, வென் டஸ் எஸ்என்ஆர் கெட் எக்ஸ்பயர்டு அப்படின்னா எஸ்என்ஆர் எப்போது நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு, எப்போ எஸ்என்ஆர்ன்றது பிரேக் அவுட் லைக் எக்ஸ்பைரி ஆகும். இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள். நம்ம இங்கே மார்க் பண்ணோம்ல முன்னாடி எஸ்என்ஆர்ன்றது இந்த ஒரு எஸ்என்ஆர், அப்புறம் இந்த ஒரு எஸ்என்ஆர், அப்புறம் இந்த ஒரு எஸ்என்ஆர்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் மார்க் பண்ணோம்ல. இதில் எஸ்என்ஆர்ன்றது எக்ஸ்பைரி ஆகும் ப்ரைஸு. இது பேசிக்காக நீங்கள் எஸ்என்ஆர் எப்போ எக்ஸ்பைரி ஆகும், நீங்கள் எப்போ அகெயின் டெலீட் பண்ணிவிட்டு எல்லாம் எஸ்என்ஆரையும் மார்க் பண்ணலான்னா ஸ்டார்டிங் பீரியடில் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ சண்டே அதுவுமா நைட்டில் எஸ்என்ஆர் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த சண்டே நைட்டு இந்தமாரி ட்ரா பண்ணுங்கள். இது போதும்.
ஓகேங்களா? அதையும் மீறி உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கணும், எஸ்என்ஆர் வந்து எப்போ அக்யூரேட் ஆகும், எந்த எதனால் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு நான் ரீகேப் லைக் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எஸ்என்ஆர் ட்ராப் பண்ணியாச்சு நான் ஓல்டு மெத்தடில் பண்ணதுக்கப்புறமா எஸ்என்ஆர் அப் சைடில் பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டு அகெயின் மார்க்கெட் பையு. இப்போது இதுதான் என்னுடைய சப்போர்ட்டு, ரைட்? இதனுடைய புல் பேக் பவுன்ஸ் பேக் ஏரியா. இந்த ஏரியா மார்க்கெட் அகெயின் வரும்போது இது ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டு இது பவுன்ஸ் பேக் ஏரியா. இப்போது ரீடெஸ்ட்டு அகெயின் ஒரு செல் ஆஃபு. இப்போ வரும்போது இந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, இந்த ஒரு ஏரியான்றது ஒரு 10 ரூபாயில் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 10 ரூபாயிலேருந்து பவுன்ஸ் ஆகிருக்காது, 13 ரூபாலேருந்தோ இல்லை 7 ரூபாயிலேருந்தோ பவுன்ஸ் ஆகிருக்கும். அப்போது இந்த எஸ்என்ஆர் அப்படின்றது இங்கேருந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த சின்ன சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே முன்னாடி சொன்னால இங்கே ஆவரேஜ் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ஆவரேஜாக இருக்கும், அது வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே எஸ்என்ஆர் இங்கேருந்து இங்கே எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையானது ரீசெண்டான ஏரியாஸு. அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு பை போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது என்னுடைய சப்போர்ட்டு. ஸ்டில் இதே வேலிடு, ஏன்னா மார்க்கெட் இங்கே ஒன்றும் டச்சே பண்ணதில்ல, புதுசான வேல்யூ இது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இந்த இடத்துல நிறைய டைம் வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அப்போது இது இங்கேருந்து லெவல் இங்கே போகுது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை, எனக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் யாருமே பேசிக்கான பிகினர்ஸ் கிடையாது. எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க, டெக்னிக்கலை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஒன்ஸ் சொன்னாலே போதும், ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் இது பவுன்ஸ் பேக் ஏரியா. மார்க்கெட் இங்கேருந்து கூட டச் ஆகிட்டு பவுன்ஸ் ஆகலாம். அகெயின் செல்லு, ரீடெஸ்ட்டு, பையு, மார்க்கெட் எப்படி கண்டினியூ ஆகிட்டு போய்ட்டு இருக்கும். ஸோ இது ஸ்டில் வேலிடு. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரீடெஸ்ட் கொடுத்து வரும். ஸோ அப்போது இது மேபி இங்கே ஆன மாதிரி இங்கே ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியாவே மல்டிபிள் டைம் ரீடெஸ்ட்டு, மல்டிபிள் லெவல் டைமில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே இந்த இடத்துல மல்டிபிள் டச்சஸ் இருந்துருச்சு அப்படின்னா இது இங்கே நம்ம இந்த மல்டிபிள் டச்சஸ்லாம் ஆட் பண்ண வேணாம், நம்மளுக்கு தேவையானது ரீசெண்டான லெவல்ஸ் இது இருந்துச்சுனாலே போதும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஏரியாவும் எப்போ மல்டிபிள் டைம் டச் ஆகுதோ அப்போது இது பவரை லாஸ் பண்ணாது, வேலிட் தான். ஆனால் அக்யூரேசி கொடுக்காது. இந்த ஒரு ஏரியா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லெவல் இருக்குல்ல, இதுதான் அக்யூரேசி அதிகமாக கொடுக்கும். ஏன்னா இது 10 ரூபாயில் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது 8 ரூபாயோ 7 ரூபாயோ ரிஜெக்ட் ஆகிருக்கும் முன்ன பின்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த அக்யூரேசி தான் வேணும். ஓகே, ஸோ கேஸ் உங்களுக்கு இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பண்ண போகிற கான்செப்டே இவ்வளோ தான். இது ஒரு பேசிக்கான கான்செப்ட், இது எல்லாமே வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இதெல்லாமே ஒரு பேசிக்கான திங். ஸோ இந்த வீடியோக்கும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னாலே போதும்னு நினைக்கிறேன். இதையும் மாரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் பேசிக் திங்ஸில் அப்படின்னா டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், சேனலோட லிங்க்கும் இருக்குது, என்னுடைய பர்சனல் சேட்கான லிங்க்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கேளுங்க. எஸ்என்ஆரில் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், அட்வான்ஸ் கோர்ஸு. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க விஷயங்கள்லாம் கோர்ஸ் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அதில் அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லிடுவேன். இதில் என்னால் ஓரளவுக்கு தான் பேசிக் தான் கவர் பண்ண முடியும் இந்த ஒரு பர்டிகுலர் சிங்கிள் வீடியோவில். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா என்கொயரி ஏதாச்சும் இருக்குன்னா அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you soon.